ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்சான் பிரிண்டர் ஓகேங்களா. ரெட் லைட் வந்து எரிஞ்சினே இருக்குது. பேப்பர் ஸ்டக் ஆகி மாட்டுச்சுன்னா இந்த மாதிரி ரெட் லைட் எரிஞ்சின்னு இருக்குது. பிரிண்டர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் பிரிண்டர் இது ரெடின்னு வருது ஓகேங்களா. பிரிண்டர் ரெடின்னு இருந்து நம்ம ரெட் லைட் எரியுது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ அதில் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனா அந்த பாட்டம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதே ஸ்கேனிங் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த எரர் ஒரு ரெட் லைட் எரியும். அதை இது பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த பாட்டம் தூக்குனிங்கன்னா அதுக்கு சென்டரில் அங்கே ஒன்று ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ இந்த ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் தான் கழட்டுற வேலை. இது 2 ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு ஒரு 2 ஸ்டிப்பை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அழகாக பார்த்து எடுங்க, ஈஸியாக இருக்கும். இதை கழட்டி எடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா. எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு இது பண்ணணுன்றதுக்காக நான் கழட்டிட்டேன். நான் ஏற்கனவே கழட்டேன்றதால இது பண்ணணும் வீடியோ எடுக்கிறதுக்காக. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்குது பாருங்கள் சைடில் ஸ்டிப்பு 2 ஓகேங்களா. மேலே அது இருக்குங்களா ப்ளூ கலர், இந்த ஸ்டிப்பும் அது பக்கத்தில் இருக்க ஸ்டிப்பும், இந்த 2 ஸ்டிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. இதை ரிமூவ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஸ்டிப்பும் ரிமூவ் பண்ணுங்கள். இது 2த்தையும் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஷார்ட் பண்ணுங்கள். கத்தியோலையோ இல்லை இதிலையோ லைட்டாக ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணுறவங்களா ஓகேங்களா. இது மோஸ்ட்லி பேப்பர் வந்து நம்ம ஸ்டக் ஆகி ஜாம் ஆகிடும். திருப்பி எடுத்துட்டோம், பேப்பர் ஜாம் ஆனதை எடுத்த பிறகும் இந்த லைட் எரிஞ்சினே இருந்து பிரிண்ட்டு வரும், பட் ஜெராக்ஸ் வராது ஓகேங்களா. பிரிண்ட்டு கொடுத்தா பிரிண்ட்டு மட்டும் வரும், ஜெராக்ஸ் வராது. அப்படின்னும் போது அதுக்காக தான் இது. ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேனிங் ஆகாது ஓகேங்களா. அதுக்காக தான் அந்த சொல்யூஷனு. இப்போ கைட் நான் அந்த ஸ்டிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி இப்போது இன்சர்ட் பண்ணுறேன். 2த்தையும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு சில இதில் வந்து அது பிரிண்டரில் அந்த ஸ்டிப்பை பிடிங்கினா கூட அந்த மாதிரி ரெட் லைட் மட்டும் எரிஞ்சினே இருக்கும் ஓகேங்களா. 2 ஸ்டெப்பு தான். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கும் ஓகேங்களா. பவர் கேபிளை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி ஜெராக்ஸை போட்டு பார்க்கும் சரிங்களா. என்னென்னா ஜெராக்ஸ் மட்டும் வராது, பிரிண்ட்டு வரும் ஆனால் ஓகேங்களா. இந்த எரரில் நம்ம ரெட் லைட் சொல்யூஷன் வேறு எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ரெட் லைட் வந்து இதுக்கான சொல்யூஷன் இது தான். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள் ரெட் லைட் எரியுதா இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சான்னு சரிங்களா. ஓகே, இப்போ ரெட் லைட் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட். இதில் என்னென்னா அந்த ஸ்டிப்பை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா. வேணால் ஒரு பேப்பருக்கு வச்சு நான் பிரிண்ட்டு ஒன்று ஜெராக்ஸ் ஒன்று போட்டு பார்க்குறேன் பாருங்கள். பேப்பரை வச்சுட்டு எதுவும் இல்லை, சின்ன 10 ரூபா காசு கூட வச்சு செக் பண்ணுறேன். அதை கொடுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ் ஒன்று போடுறோம் சரிங்களா. ஜெராக்ஸ் கொடுக்குறேன். ஜெராக்ஸு நமக்கு வருது சரிங்களா. ஆரம்பத்தில் ஜெராக்ஸ் கொடுத்தா வராது, ஆனால் பிரிண்ட்டு கொடுத்தா பிரிண்ட்டு வரும். சிஸ்டத்தில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் பிரிண்டர் இஸ் ரெடின்னு தான் வரும் ஓகேங்களா. ஆனால் ரெட் லைட் இதாக இருக்கும். இது என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த பிரச்சனை. இந்த ஸ்டிப்பு வந்து அது ஸ்கேனிங் வந்து போயிட்டு மூவ் ஆகும்போது ஸ்ட்ரக் ஆகிடும். ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா அந்த இது ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீஇன்சர்ட் பண்ணால் ஓகே ஆகிடும் ஓகேங்களா. இதில் ஒரு 40 மார்க் பார்த்தீங்களா, கரெக்டாக அது உள்ளே வச்சு ஆட் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு இதை கழட்ட போடுங்க. கழட்ட முடியல அப்படின்னா கரெக்டாக அதில் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு இதுமாரி கொடுத்துருக்கும், அடியிலேருந்து போட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அது விட்டால் கீழே அமைங்கி திரும்பி ஏஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதில் வேறு ஒன்றும் இல்லை. அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பி எப்படி இது பண்ணுமோ அதேமாரியே பேக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறதும் எடுத்து ஃபிட் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிறதும் போட்டுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணிவிடுங்க. நம்ம இதை கரெக்டாக போடும் போது அழகாக பார்த்து போடுங்க. நம்ம அந்த ஸ்டிப்பை போட்டல, இப்போ அந்த ஸ்டிப்பை வந்து ஆட்டி லைட்டாக திருப்பி எடுத்துக்கிச்சு அப்படின்னா திரும்பி அந்த ரெட் லைட்டை தான் எரியும், நம்ம லைட்டு ஆஃப் ஆகுது ஓகேங்களா. ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணும் சரிங்களா. ஆன் பண்ணினா ரெட் லைட் எரியாமல் இருந்ததுன்னா பிரிண்டர் வந்து ஓகே ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ பிரிண்டரை ஆன் பண்ணுங்கள். இது வந்து எல்லா மாடலுக்கும் இப்படி தான் சரிங்களா. இந்த மாடலில் எப்சானில் இப்போ L3110லேருந்து L3216 வரைக்குமே இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த ஸ்டிப்பை வந்து ரெடி பண்ணால் ஓகே ஆகிடும் சரிங்களா. பிரிண்டர் வந்து ரெடின்னு காட்டும், சிஸ்டத்தில் ரெடின்னு காமிச்சு, பட் ஆனால் ரெட் லைட் மட்டும் எரிஞ்சினே இருக்குது, ஜெராக்ஸ் போட முடியல, ஸ்கேனிங்கும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனு இது தான் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.